கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட D23 அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் ஏகப்பட்ட மார்வல், ஸ்டார் வார்ஸ், அதுக்கடுத்து டிஸ்னியோட ஓன் லைவ் ஆக்ஷன் அப்புறமா அனிமேஷன் மூவிஸ்க்கான ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த மேட்ரியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஃபஸ்ட்டு மார்வல் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். மார்வல் பார்த்தீங்கன்னா ஆகத்தா ஆல் அலாங் அப்படிங்கிற இந்த சீரீஸ்க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹாலோவின் சீசனில் இந்த சீரீஸும் ரிலீஸ் ஆக போது இந்த சீரீஸும் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையில் இருக்கேன். அதுக்கடுத்து அயன் நாட் அப்படிங்கிற இந்த சீரீஸ்க்கான சில ஃபுட்டேஜை அந்த ஈவெண்ட்டில் வந்தவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி அந்த கேஷ் ரெக்ரூட் மெம்பர்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பட் எந்த ஃபுட்டேஜும் அவங்க அஃபிஷியலாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அந்த ஃபுட்டேஜில் ஹுட் அப்படிங்கிற அந்த கேரக்டர்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய மேட்டர் பேசியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக எதுவுமே இப்போதைக்கு யூடியூப்பில் வரல. அதுக்கடுத்து டேர் டெவில் பார்ன் அகைன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட சீசன் 1 பற்றி பேசியிருக்காங்க. இதை ஏன் அவங்க சீசன் 1 சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து இதுக்கு மொத்தமாக 18 எபிசோட்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த 18 எபிசோட ரெண்டாக பிரித்து சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதில் வரப்போ சீசன் 1 இருக்குல்ல, அதுக்கான குட்டி டீஷர்ட் அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த டீஷர்ட்டும் இப்போதைக்கு யூடியூப்பில் வரல. பட் மேபி இது ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த டீஷர்ட்டில் ஒயிட் டைகர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் இந்த சீரீஸில் வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஸோ இப்போதைக்கு ஒயிட் டைகர் இங்கே வராங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. அதை தாண்டி இந்த சீரீஸில் பனிஷர் வரப்போகிற அப்படிங்கிற இந்த மேட்ரு அவங்க அஃபிஷியலாக பேசிட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச இந்த ஒரு ஜான் பனிஷர் இருக்கார்ல, அந்த பனிஷர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வரப்பாரு. அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து டெட்பூல் படத்தில் நிறைய பனிஷர் இருக்காங்க கலைச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பனிஷரோட டெட்பூலை வந்து டேரெக்டாக பார்த்து பேசினாங்கன்னா அந்த சீன்லாம் வந்து நல்லா ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட சில பல ஃபுட்டேஜ்லாம் அவங்க புதுசாக போட்டு காமிச்சிருக்காங்க. அதில் வந்து தண்டர்போல்ட் ட்ராஸ் வந்து இந்த டியமண்ட் அப்படிங்கிற அந்த பெரிய செலஸ்டைல ஒரு அடமெண்டியம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சீனை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தண்டர்போல்ட் ட்ராஸ் வந்து ரெட் அல்காக மாறுற மாதிரி ஒரு சீன் வந்துருக்கு. அந்த சீன் பார்த்திங்கன்னா இப்போ வரையும் வந்து அஃபிஷியலாக வந்து யூடியூப்லாம் போடல. பட் இப்போதைக்கு சில இடத்துல வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் பார்க்குறப்ப அது வந்து நம்ம தண்டர்போல்ட் ட்ராஸ் இருக்கார்ல, அவர் பப்ளிக் ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் பேசியிருக்காரு. அந்த இடத்துல தான் அப்படியே வந்து அவர் பப்ளிக் முன்னாடி ரெட்டல்காக மாறுறாரு. மேபி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெட்டல்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அப்படியே ஸ்டார் வார்ஸ் பக்கம் போனால் அவங்க வந்து ஸ்கெலிட்டன் க்ரூ அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ்க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் வந்து டிசம்பர் மாதம் வரும் அப்படிங்கிற இந்த மேட்டர் இருக்குது. அதுக்கடுத்து ஆண்டர் அப்படிங்கிற அந்த சீரீஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதோட சீசன் 2 இருக்குல்ல, சீசன் 2 பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து சில பல கான்செப்ட் ஆர்ட்லாம் போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ்க்கான ட்ரெய்லர் அது எதுவுமே காட்டவே இல்லை. அதுக்கடுத்து மேண்டலோரியன் அண்ட் குரோக் அப்படிங்கிற இந்த படம் ஸ்டார் வார்ஸில் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸ்டார் வார்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு டைரக்ட் மூவியாக இந்த படம் தான் இருக்க போது. இந்த படத்தோட சில பல ஃபுட்டேஜ் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்தோட ஃபுட்டேஜ்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. பட் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த படம் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற இந்த மேட்டர் அவங்க பெருசாக பேசலை. பட் ஸ்டார் வார்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தேட்டர்கள் படம் வரும்போது இந்த படம் சொதப்பாமல் இருக்கணும். அதுக்கடுத்து டிஸ்னியோட அப்கமிங் லைவ் ஆக்ஷன் படங்கள் இருக்கும்ல, அதை பற்றி சில பல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அவத்தார் கிட்ட ஆரம்பிக்கலாம். அவத்தார் 2 வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரையும் அவத்தார் 2 வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க அவத்தார் 3 இருக்கும்ல, இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிற இந்த மேட்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் இப்போதைக்கு அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பல பேர் வந்து அப்படியே இப்போதைக்கு அவத்தார், இப்போ நம்ம அவத்தார் சீரீஸ் இருக்குல்ல, அதாவது அவத்தார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க வாட்டர் போயிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஃபயர் வரப்போகுது. அதுக்கடுத்து நம்ம ஏர்பெண்டிங்கை பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த படத்தோட டைட்டில் வந்து அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற இந்த மேட்டர் ஆயிடுச்சு.
அதுக்கடுத்து ட்ரான் ஆடிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை பற்றி பேசியிருக்காங்க. பட் இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் பெருசாக தெரியல. அதுக்கடுத்து அனிமேஷன்லேருந்து லைவ் ஆக்ஷனாக வந்த 2 படங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிற இந்த படம் தான். இந்த ஸ்னோ ஒயிட் அனிமேஷன் மூவியை வந்து சின்ன வயசில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த நீங்கள் அனிமேஷன் படமாக பார்க்கலனா கூட அந்த அனிமேஷன் படத்தை வச்சு நம்ம டோரேமான் இருக்குல்ல, டோரேமான்லேயே பல எபிசோட் பல மூவிஸ்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. அதில் கூட பல பேர் வந்து இந்த ஸ்னோ ஒயிட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. பட் அதனாலே ஸ்னோ ஒயிட்டோட ஸ்டோரிலாம் என்ன அப்படின்ட்டு எந்த இன்ட்ரடக்ஷன் தேவையே இல்லை. இப்போதைக்கு வந்து ஸ்னோ ஒயிட்டுக்கு ஒரு படம் வரப்போது. இதுக்கான ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லீலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற இந்த ஒரு படத்துக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த லைவ் ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க டீசர்லாம் போடவே இல்லை. பட் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு சில பல ஃபுட்டேஜ்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு வந்து இதுக்குமே ஒரு லைவ் ஆக்ஷன் வரப்போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட அனிமேஷன் இருக்கும்ல, அந்த பக்கம் போனீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. மொத்தத்தையும் பார்த்துடலாம். நிறைய சீக்வல் வரப்போகுது. அதுக்கடுத்து நிறைய புது படங்கள் வரப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம சீக்வல் பக்கம் போனீங்கன்னா மோனா அப்படிங்கிற இந்த படம் வந்துருந்தது. ஸோ இந்த மோனா 1 நான் பார்த்ததே இல்லை. ஸோ நிறைய பேர் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு மோனா 2க்கான ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்க்ரெடிபிள்ஸ் அப்படிங்கிற இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரெடிபிள்ஸோட 3rd பார்ட் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பல வருஷம் கேப்போட தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கும் 3rd பார்ட்டுக்குமே வந்து நிறைய வருஷம் கேப்பில் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3rd பார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஜூட்டோபியா அப்படிங்கிற இந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜூட்டோபியாக்கான செகண்ட் பார்ட் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கடுத்து டாய் ஸ்டோரியோட 5th பார்ட் வரப்போகுது. ஸோ டாய் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பார்ட் இருக்கலாம். ஸோ 4th பார்ட்டே வந்து கொஞ்சம் ஆவரேஜாக போச்சு. பட் இப்போதைக்கு 5th பார்ட் வரும்போது இந்த 5th பார்ட் வந்து டாய்ஸ் வர்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இருக்கும்போது, அதாவது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்து டாய்ஸோட விளாண்டுருப்போம். பட் இப்போதைக்கு நம்ம எல்லாருமே வளர்ந்ததுக்கு அப்புறமா டாய்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம எல்லாருமே ஃபோன்ஸ், அதுக்கடுத்து இந்த டேபு, லேப்டாப் அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குல்ல, இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அதை வச்சே பார்த்திங்கன்னா டாய்ஸ்க்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் ஒரு ஃபைட் வர மாதிரி இந்த ஸ்டோரி போக போகுது. ஃபைட்னா விட்டு குத்து அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்காது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கடுத்தூசி போடுற மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த படம் வரப்போ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக போடுறதுக்கு வாய்ப்பு நிறைய பேருக்கு நினைக்கிறேன். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் விளாண்ட எந்த பொம்மையுமே இப்போ என்னால் பார்க்கவே முடியல. என் கையில் இப்போதைக்கு என்னோடய ஃபோன் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த படம் ரிலேட்டபிளாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ராசனோட 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ராசன் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வந்திருக்கு. இந்த 2 பார்ட்டை நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃப்ராசன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டரை பார்த்துருந்தா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நல்லாயிருக்கும்னு சொல்லிங்கன்னா அந்த படத்தை நான் பார்க்குற ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஃப்ராசனுக்கான பார்ட் 3 அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைன் கிங் அப்படிங்கிற இந்த படம் வந்திருந்தது. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்பிருந்தது. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த லைன் கிங்கோட ஒரு ப்ரீக்வல் படமான முஃபாசா அப்படிங்கிற இந்த படம் வரப்போதில் இந்த படத்துக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த படம் வந்து இந்த வருஷம் டிசம்பரில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து டிஸ்னி வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணுற சில பல படங்களை பற்றி பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வின் ஆர் லூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படம் வரப்போகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசம்பர் 6 வரப்போகுது. இந்த படத்துக்கான ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹோப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 2026 வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. அதே தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு இப்போதைக்கு ஒரு எலி, அதாவது தண்ணிக்குள்ளே வாழ்கிற ஒரு எலி இருக்குது. அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பீபர்ஸ் சொல்லுவாங்க. அந்த எலியோட மூளை வந்து அந்த சின்ன பையனுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. பட் எப்படி இருக்கு போது அப்படிங்கிற இந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து எலியோ அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 13, 2025 வரும்போது இந்த படத்தோட ஃபுட்டேஜ் அங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அவ்வளோதான். ஏகப்பட்ட மார்வல், ஸ்டார் வார்ஸ், அதுக்கடுத்து டிஸ்னியோட லைவ் ஆக்ஷன் அனிமேஷன்ட்டு இந்த படங்கள் வரதான் போகுது. நான் பார்த்த வரையுமே அப்டேட்ஸ் பார்க்குறப்ப இவ்வளோ தான் இருக்குது. நான் மிஸ் பண்ணி ஏதாச்சும் இருந்தால் அந்த மேட்டரை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டுலாம் கேட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையுமே இவ்வளோ தான் வந்திருக்கு. நான் சொல்லாமல் வேறு அப்டேட்ஸ் வந்திருந்தா அந்த மேட்டரை மட்டும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.